إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கின்ற நமது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து காலகட்டங்களிலும் அனைத்து தரப்பு மக்களாலும் பின்பற்றக்கூடிய சட்டங்களை கொண்ட இலகுவான எளிமையான மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில், இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவதில் நமக்கு எந்த விதமான சிரமங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆன்மாவுடைய சக்திக்கு மீறி அந்த ஆன்மாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சோதனைக்குள்ளாக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. உங்களுக்கு கஷ்டத்தை அவன் நாடவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் ஏற்றிருக்கின்ற, நாம் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விதமான சலுகைகளையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் நமக்கு ஒரு மஷக்கத், ஒரு சிரமம் என்று நமக்கு தோன்றும் போது அந்த சிரமத்தை அகற்றுவதற்காக பல சலுகைகளை இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, தந்திருக்கின்றது. இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்
குளிர்ச்சியான ஒரு காலகட்டம். அல்லாஹு தஆலா இந்த காலகட்டத்தை பற்றியும் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். சூரத்துல் குரைஷிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்தையும் குளிர்காலத்தையும் பிரயாணத்தில் அவர்கள் கழிப்பதற்காக மன விருப்பத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், ஏற்படுத்தி இருக்கின்றான். குறைஷிகளுக்கு கோடை காலத்தில் பயணம் செய்வதும் குளிர்காலத்தில் பயணம் செய்வதும் மிகவும் விருப்பத்திற்குரிய ஒன்றாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்திலும் நீங்கள் இதை பார்க்கலாம். குளிர் காலகட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் அரபுகள் விடுமுறை எடுத்துவிட்டு பயணம் செய்வதை அதிகமாக என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். அல்லாஹு தஆலா அதைத்தான் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த கோடை காலமும் குளிர்காலமும் எதனால் ஏற்படுகின்றது? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தகவல்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார்களா என்று நாம் பார்த்தால், சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி 3260வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, ரப்பி அகல பஅலி பஅலா, எனது சில பகுதிகள் விழுங்கி விடுகின்றது, தின்று விடுகின்றது என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். ஃபஅதின லஹா பினஃபஸைன், அந்த நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான் 2 மூச்சுக்கள் விடுவதற்கு. 2 மூச்சுக்கள் விடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நஃபஸின் ஃபிஷ் ஷிதா வ நஃபஸின் ஃபிஸ் ஸைஃப், குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் கோடை காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுமதி அளித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஃபஅஷத்து மா தஜிதூன மினல் ஹர், கடுமையான வெப்பத்தை வெப்ப காலத்திலே நீங்கள் உணர்கின்றீர்களே, அது இதனுடைய வெளிப்பாடுதான் என்று சொல்கின்றார்கள். வஅஷத்து மா தஜிதூன மினல் ஜம்ஹரீர், கடுமையான குளிர்காலத்திலே குளிரை நீங்கள் உணர்கின்றீர்களே, அது இதனுடைய வெளிப்பாடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை போன்று இந்த குளிர் சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கடுமையான வெப்பத்தை நாம் உணர்ந்தால் என்ன செய்வோம், யா அல்லாஹ் இந்த வெப்பம் இவ்வளவு கடுமையாக இருக்கின்றது, அப்படியானால் நரகத்தினுடைய வெப்பம் இதைவிட கடுமையாக இருக்கும் அல்லவா என்று யதார்த்தமாக நாம் என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது கான யௌமுன் ஹாருன் அல்கல்லாஹு ஸமஅஹு வ பஸரஹு இலா அஹ்லி ஸமாஇ வல் அர்த், கடுமையான வெப்ப நாட்களிலே அல்லாஹு தஆலா அவனது பார்வையையும் அவனது கேள்வித்திறனையும் வானம் பூமியிலே அல்லாஹ் செலுத்துகின்றான். ஃபைதா கால அர்ரஜுலு, ஒரு மனிதன் சொல்லுகின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. மா அஷத்தி ஹர்ரி ஹாதல் யௌம், இன்றைய தினத்தில் எவ்வளவு வெப்பமாக இருக்கின்றது, எவ்வளவு சூடாக இருக்கின்றது என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரி ஜஹன்னம், யா அல்லாஹ் ஜஹன்னத்தினுடைய அந்த நெருப்பிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தா என்று அவன் பாதுகாப்பு தேடுகின்றான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த ஜஹன்னத்துக்கு சொல்கின்றான், இன் அப்தன் மின் இபாதி, என்னுடைய அடியாரிலிருந்து ஒரு அடியான் உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றான், நான் அவனுக்கு உன்னை விட்டும் பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றானாம். அடுத்து பாருங்கள், கடுமையான குளிர்காலத்தில் குளிர் நாளிலே என்ன ஒரு குளிர், கடுமையான குளிராக இருக்கின்றது.
யா அல்லாஹ் இந்த குளிரிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தா என்று நாம் பாதுகாப்பு தேடும்போது அல்லாஹு தஆலா அந்த ஜஹன்னத்திலே சொல்வான், அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஜம்ஹரீர் ஜஹன்னம், ஜஹன்னத்தினுடைய அந்த குளிரிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பை தா என்று பாதுகாப்பு தேடும்போது ஜஹன்னத்திடம் அல்லாஹு தஆலா சொல்வானாம், எனது அடியார்களில் ஒரு அடியான் உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றான், நான் உன்னை விட்டும் அவனுக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஜம்ஹரீரு ஜஹன்னம் யா ரசூலல்லாஹ், நாமெல்லாம் பொதுவாக நரகம் என்றால் கடுமையான வெப்பம் இருக்கும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நரகத்தினுடைய கடுமையான குளிர் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பைத்துன் யுல்கா ஃபீஹில் குஃபாரு யதமய்யஸு மின் ஷித்தத்தி பர்திஹி பஅதுஹு மின் பஅத். நரகத்திலே ஒரு வீடு இருக்கின்றது, கடுமையான குளிருடைய அந்த வீடு, அதிலே சில காஃபிர்கள் போடப்படுவார்கள், கடுமையான அந்த குளிரை கொண்டு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதிகமான வெப்பம் ஏற்பட்டு விட்டாலும் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதிகமான குளிர் ஏற்பட்டு விட்டாலும் மனிதனுடைய இரத்தங்கள் எல்லாம் உறைந்து குளிரினால் பனியினால் மரணிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த பருவ காலம், இந்த குளிர்காலம், இந்த குளிர்காலத்தை ஒரு முஃமின் எப்படி பயன்படுத்த வேண்டும்? சலஃபுகள், நமது சஹாபாக்கள் இந்த குளிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான காலமாக அவர்கள் கருதி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அஷ்ஷித்தாஉ கனீமத்துல் ஆபிதீன், இந்த குளிர்காலம் இருக்கின்றதே, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கனீமத். கனீமத் என்றால் போரில் கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்களுக்கு தான் கனீமத் என்று சொல்லப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஷ்ஷித்தாஉ கனீமத்துல் ஆபிதீன், அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கனீமத் என்று சொல்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், மர்ஹபன் பிஷ்ஷிதா, குளிர்காலமே வருகை தரட்டும், தத்தனஸ்ஸலு ஃபீஹில் பரக்கா, இந்த குளிர்காலத்திலே பரக்கத் இறங்குகின்றது, மேகங்கள் ஒன்று சேர்ந்து அதிக குளிராகும் போதுதான் மழை பெய்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், தத்தனஸ்ஸலு ஃபீஹில் பரக்கா, இந்த காலத்திலே பரக்கத் இறங்குகின்றது. வயதூலு ஃபீஹில் லைல் லில் கியாம், இரவினுடைய அந்த பகுதி அதிகமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை மிகவும் தாமதமாக இருக்கும். இப்படி ஃபஜ்ருடைய தொழுகை மிகவும் தாமதமாக வருவது ஒரு மூமினுக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து இபாதத் செய்வதற்கு மிகப்பெரிய ஃபுர்ஸா, மிகப்பெரிய வாய்ப்பு. அதைத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யதூலு ஃபீஹில் லைல் லில் கியாம், இரவு நீளமாக இருக்கின்றது மனிதர்கள் எழுந்து இபாதத் செய்வதற்கு. வயக்ஸுரு ஃபீஹின் நஹார் லிஸ்ஸியாம், பகல் குறைவாக இருக்கின்றது மனிதர்கள் நோன்பு நோற்பதற்காக என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, பொதுவாக இந்த குளிர்காலத்தில் தண்ணீரிலே கை வைப்பதற்கு நாம் மிகவும் சிரமப்படுவோம். ஆனால் இந்த சிரமத்தோடு நாம் ஒது செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு எப்படிப்பட்ட மகத்தான கூலியை வைத்திருக்கின்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 251வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, வயர்ஃபஉ பிஹித் தரஜாத், உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். காலு பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அறிவியுங்கள் என்று சொல்கின்றார்கள். இஸ்பாகுல் உதூஇ அலல் மக்காரிஹி, உங்களுக்கு விருப்பான ஒரு நிலையிலும் கூட
முழுமையாக உலுவை செய்கின்றீர்களே, குளிர்காலத்தில் உலு செய்வதற்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், தண்ணீரை கை வைப்பதற்கு. இந்த நிலையிலும் கூட நீங்கள் உலுவை பரிபூர்ணமாக செய்கின்றீர்களே. வகஸரத்துல் ஹதாயா இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டுக்களை வைத்து நீங்கள் நடந்து செல்கின்றீர்களே. வன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாஹ், ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகைக்காக காத்திருக்கின்றீர்களே. இது உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவங்களை மன்னிக்க கூடியதாக, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த குளிர்காலத்தில் கடுமையான குளிர், இந்த கடுமையான குளிர்காலத்தில் ஜமாத் தொழுகையில் கூட நமக்கு இஸ்லாம் சலுகையை வழங்கி இருக்கின்றது. பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக குளிரான காற்றான அதிகம் காற்றடிக்கக்கூடிய அந்த காலங்களில் பாங்கு சொல்லுவார்கள். பாங்கு சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்களுடைய இருப்பிடங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களாம். உங்களுடைய இருப்பிடங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வெளியே வர முடியாத அளவுக்கு பனி பொழிகின்றது, குளிர்ந்த காற்றடிக்கின்றது, மிகப்பெரிய சிரமத்தை நாம் உணர்கின்றோம் என்று சொன்னால் அவர் தாராளமாக வீட்டிலே தொழுது கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கின்றார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுருல் முஅத்தின இதா கானத்தில் லைலா ذات برد ومطر يقول الا صلوا في الرحال. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான குளிர், கடுமையான மழை, இது போன்ற அந்த காலகட்டங்களில் முஅத்தினுக்கு கட்டளையிடுவார்கள். எப்படி கட்டளையிடுவார்கள்? சல்லூ ஃபிர் ரிஹால், வீடுகளில் தொழுது கொள்ளும்படி அறிவிப்பு செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? சஹீஹுல் புகாரியில 6666வது செய்தியாக பார்க்கின்றோம். ஆனால் இதை யாரும் தவறான ஒரு சலுகையாக பயன்படுத்தி விடக்கூடாது. சாதாரண ஒரு குளிராக இருக்கின்றது, சாதாரண ஒரு நிலையாக இருக்கின்றது, சரி இதான் ஹதீஸ் தான் கிடைச்சிட்டதே என்று எப்போதும் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. கடுமையான குளிராக இருக்க வேண்டும், பனி பொழியக்கூடிய குளிராக இருக்க வேண்டும். அந்த குளிரினுடைய சிரமத்தை முழுமையாக நாம் உணர வேண்டும் என்றால் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஜும்மாவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குளிர்காலங்களில், கோடை காலங்களில் சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது, சலுகை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக குளிராக இருக்கும்போது ஜும்மாவுடைய தொழுகையை நேரமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் கொஞ்சம் நேரமாக ஆரம்ப நேரத்திலே அவர்கள் தொழுவார்கள். கடுமையான கோடையாக இருக்கும் பட்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அன்பிற்கினியவர்களே, இந்த குளிர்காலத்தில் நாம் நோன்பு வைத்தால் அந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் கனீமத்துல் பாரிதா, குளிர்ச்சியான கனிமத், அல் கனீமத்துல் பாரிதா என்று சொல்கின்றார்கள். கனிமத் என்று சொன்னால் போரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்களுக்கு சொல்லப்படும். இந்த குளிர்கால கட்டங்களில் நோன்பு நோக்கும் போது அல் கனீமத்துல் பாரிதா, குளிர்ச்சியான கனிமத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அஸ்ஸௌமு ஃபிஷ் ஷிதா, அதாவது இந்த குளிர்காலத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு. இந்த செய்தி திருமதியில 797வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸிற்கு முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள், லி உஜூதி ஸவாபி பிலா தஅபின் வ கஸீர், அதிகமான கஷ்டம் இருக்காது. குளிர்காலத்தில் நோன்பு வைக்கும் போது அதிகமான சிரமம் இருக்காது. இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் கனீமத்துல் பாரிதா ஐ அஸ்ஸஹ்லா, மிகவும் இலகுவான முறையிலே நாம் நோன்பு வைக்கின்றோம். அதே போன்று கோடையிலே நாம் நோன்பு வைக்கும் போது அதிகமான தாகம் ஏற்படும், குளிர்காலத்தில் நோன்பு வைக்கும் போது அதிகமான தாகம் ஏற்படாது என்ற செய்தியை இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தயமம் செய்வது. நிறைய சகோதரர்கள்
இந்த தயமத்தினுடைய சட்டத்தை அறியாமலேயே இருக்கின்றார்கள். இதனால குளிர்ந்த தண்ணீராக இருக்கின்றது, ஒது செய்வதற்கு சிரமமாக இருக்கின்றது என்று கருதி கொண்டு தொழுகைக்கு வராமலே இருந்து விடுகின்றார்கள். நமது மார்க்கம் எல்லா தரப்பு மக்களும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு நிறைய சலுகைகளை தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல, வ இன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளிகளாகவோ, அவ் அலா சஃபரின், பயணத்திலோ, அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித், அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் கழித்திருந்தாலோ, அவ் லா மஸ்துமுன் நிசா, நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பெண்களை நீங்கள் தீண்டி இருந்தால், தொட்டிருந்தால் என்று சொன்னால் பெண்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டிருந்தால், மனைவியோடு நீங்கள் உடல் உறவிலே ஈடுபட்டால், ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நல்ல சுத்தமான மணலிலே நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். எப்படி தயமம் செய்வது? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும், உங்களுடைய முகத்தை தடவிக்கொள்ளுங்கள். தயமத்தினுடைய சட்டத்தை பொறுத்த மட்டும் சுத்தமான மணல், அதே நேரத்தில் இது போன்ற சோத்துல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, தயமம் செய்யக்கூடாது. சுத்தமான மணலிலே 2 கைகளையும் 2 முறை அடிக்கின்றோம், அடித்துவிட்டு கையை தட்டுகின்றோம், அந்த துகள்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு. அதற்கு பிறகு முகத்திலே முழுமையாக தடவுகின்றோம். 1 முறை தடவுகின்றோம், 2 தடவை சுத்தமான மணலிலே கையை 2 முறை அடிக்கின்றோம், தட்டுகின்றோம், முகத்திலே தடவுகின்றோம். முகத்தில் தடவி விட்ட பிறகு எப்படி நாம் ஒது செய்து விட்டு அதற்கு பிறகு வலது கையையும் இடது கையையும் தடவுகின்றோம். அதற்கு பிறகு ஒது செய்து விட்டு எப்படி நாம் அந்த துஆவை ஓதுவோமோ அதை போன்று துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் தயமங்க. ரொம்ப சுலபமான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சட்டத்தை, இந்த சலுகையை தருகின்றார்கள். பயணமாக இருந்தாலோ, நோயாளியாக இருந்தாலோ, அதை போன்று மலஜலம் கழித்து விட்டு மனைவியோடு உறவு கொண்டு விட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த சட்டம். அதை போன்றுதான் குளிரான காலகட்டத்திலும், குளிரான காலகட்டத்தில் அதிகமான குளிரை நாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைக்கு ஹீட்டர்லாம் வந்தனால சூடான தண்ணீரிலே ஒது செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. ஒருவேளை சூடான தண்ணீர் கிடைக்கவில்லை, தண்ணீர் அதிக குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த சலுகையை நாம் தாராளமாக என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த சலுகை? தயமத்தினுடைய சலுகை. 1 முறை மணலிலே அடிக்கின்றோம், கையை தட்டுகின்றோம், முகத்தை தடவுகின்றோம், வலது கையையும் இடது கையையும் தடவுகின்றோம். இதுதான் தயமம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்றான், மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க அவன் விரும்பவில்லை. வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும், உங்களை அவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றான். வலியுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும், உங்கள் மீது அவனுடைய அருட்கொடைகளை அவன் பரிபூர்ணப்படுத்த விரும்புகின்றான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை போன்றுதான் இந்த குளிரான காலகட்டத்தில் காலுறையில் மசகு செய்வது. நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சட்டங்களை எல்லாம் தெரியாமல், அல்லது சில மக்களுக்கு காலுறையில் மசகு செய்வதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்கின்றார்கள். மதுஹபில் இப்படி சொல்லப்படவில்லை, அல்லது இது என்ன புதிய வழிமுறையாக இருக்கின்றது என்றெல்லாம் இதை ஒரு பாரதூரமான விஷயங்களாக பார்க்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இறையச்சமுடையவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே நாம் படிக்க வேண்டிய, தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. பெருந்துடக்கு, சிறுதுடக்கு, இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றது. அதனால மார்க்கம் எந்தெந்த சலுகைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றதோ அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சலுகைகளை பயன்படுத்தக்கூடியவர்களை என்ன செய்கின்றான், விரும்புகின்றான் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் செய்திகளை, அந்த கல்வியை முறையாக கற்று நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோடு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த காலுறையின் மீது மசஹ் செய்வது, இதனுடைய சட்டம் என்ன? இதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? சில அடிப்படை கல்வி வகுப்புகளில் கலந்து கொண்டவர்களுக்கு இந்த சட்டங்கள் தெரியும். ஆனால் அதிகமான சகோதரர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் அறியாமல் இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், சுத்தமான நிலையிலே காலுறையை நாம் அணிந்திருக்க வேண்டும். சுத்தமான நிலை என்று சொன்னால் ஒது செய்துவிட்டு, எப்போதும் நாம் ஒது செய்வதை போன்று ஒது செய்துவிட்டு காலுறையை நாம் என்ன செய்திருக்க வேண்டும், அணிந்திருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அந்த காலுறையில் எப்படி மசஹ் செய்வது என்று சொன்னால், அதனுடைய மேல் பாகத்தை மசஹ் செய்ய வேண்டும். மேல் அடிப்பாகம் அல்ல, மேல் பாகத்திலே ஒரு முறை தண்ணீரால் தடவி 2 காலையும் மசஹ் செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மார்க்கம் என்பது அறிவை கொண்டு அது நியமிக்கப்பட்டிருந்ததாக இருந்தால் காலுறைக்கு கீழ்தான் மசஹ் செய்திருக்க வேண்டும். ஆனால் மார்க்கம் என்பது அறிவோடு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. மார்க்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையினுடைய மேல் பகுதியில் தான் மசஹ் செய்திருக்கின்றார்கள். அதனால் இப்படித்தான் மசஹ் செய்ய வேண்டும் என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப காலுறைக்கு மசஹ் செய்வது, ஒது செய்துவிட்டு சுத்தமான நிலையிலே காலுறையை அணிந்திருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. அந்த காலுறை மறைக்க வேண்டிய பகுதிகளை, காலுறை அணிந்தால் அந்த ஒது செய்யக்கூடிய அந்த இடங்கள் அது மறைக்கப்பட்டிருக்கதாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், அந்த காலுறை நமக்குரிய காலுறையாக இருக்கணும். ஹலாலான அடுத்தவங்க சாக்ஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நமக்குரிய அந்த காலுறையாக, ஹலாலானதாக, குறிப்பாக ஹராமான பொருட்களில் செய்யப்படாததாக இருக்க வேண்டும். உதாரணமாக பன்றியினுடைய தோள்கள், இது போன்ற ஹராமான பொருட்களினால் செய்யப்படாத காலுறையாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது, இந்த பெருதுடக்கு ஏற்படும் போது அந்த காலுறையினுடைய சட்டம் முறிந்துவிடும். ஏன்னா பெருதுடக்கு ஏற்படும் போது ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகி விடுகின்றது. பெருதுடக்கு சிறுதுடக்கு என்று 2 வகையாக விஷயங்கள் இருக்குது. சிறுதுடக்கு என்று சொன்னால் எந்தெந்த காரியங்கள் குளிப்பு கடமையாகாதோ அதெல்லாம் சிறுதுடக்கு. சிறுதுடக்கு என்று சொன்னால் ஆழ்ந்த தூக்கம், அதை போன்று ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது, முன்பின் துவாரங்களிலிருந்து ஏதாவது வெளியேறுவது, அதாவது காற்று பிரிவது, அல்லது மலஜலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் சிறுதுடக்கு. எது பெருதுடக்கு? விந்து வெளிப்படுவது. அதே போன்று மனைவியோடு உடலுறவு கொள்வது. மனைவியோடு உடலுறவு கொள்ளும் போது விந்து வெளிப்பட்டாலும் விந்து வெளிப்படாவிட்டாலும் குளிப்பு கடமையாகிவிடும். இதெல்லாம் நாம் தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். பொதுவாக நமது மக்களிடத்தில் இருக்குது, ஜும்மானா கொஞ்சம் காரசாரமா மசாலாவாக இருக்கணும் அப்படின்னு. படம் பார்க்கிற விஷயம் அல்ல. படம் பார்ப்பதை போன்று ரசித்து விட்டு செல்வதல்ல நமது மார்க்கம் என்பது. மார்க்கம் என்பது நிறைய சட்ட திட்டங்களை கொண்டது. இபாதத்துகளை பற்றி தெரியணும், சுத்தத்தை பற்றி தெரிய வேணும், அஹ்காமுகளை, ஃபிக்ஹை பற்றி நாம் தெரியணும். இதுதான் நமது மார்க்கம். அதனால இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அடிப்படையான தகவல்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இந்த அடிப்படைகள் அறியாமல் அவன் முஸ்லிம் என்று இருக்க முடியாது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெருந்துடக்கு என்னும்போது, அதாவது குளிப்பு கடமையான அந்த நிலையில் அவன் என்ன செய்ய முடியாது, மசஹ் செய்ய முடியாது. அவன் குளிப்பது அவன் மீது கட்டாயமாகி விடுகின்றது. அவனுக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்து கொள்ளலாம், மசஹ் செய்து கொள்ளலாம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மசஹனுடைய சட்டத்தில் இறுதியான ஒரு விஷயம் என்னவென்றால், இது ஒரு நீண்ட நெடிய ஒரு பாடங்களை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சட்டம். சுருக்கமான சில செய்திகளை சொல்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மசஹனுடைய சட்டத்தில் உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு இரவு ஒரு பகல், அதாவது ஒரு நாள் உள்ளூர் வாசிகள் என்ன செய்யலாம், உது செய்து விட்டு காலுறை அணிந்து கொண்டால் அவர்கள் பெருந்துடக்கு, சிறுதுடக்கு, இப்போ சிறுநீர் கழிக்க போகிறோம், சாக்ஸை கலட்டவில்லை என்று சொன்னால் நாம் அதே சாக்ஸில் என்ன செய்யலாம், மசஹ் செய்து நாம் தொழலாம், தாராளமாக தொழலாம். சிறுநீர் கழிப்பது, மலஞ்சலம் கழிப்பது, ஆழ்ந்த தூக்கம், ஒட்டக இறைச்சி சாப்பிடுறது, இதில் எல்லாம் இந்த மசஹனுடைய சட்டம் முறிந்து விடாது. வெளியூர் வாசியாக இருந்தால்
3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் வாசிகளுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். பயணம் செல்கின்றோம், சாக்ஸ் அணிந்திருக்கின்றோம், உது செய்த நிலையிலே சாக்ஸ் அணிந்திருக்கின்றோம், தாராளமாக என்ன செய்யலாம், 3 நாட்கள் சாக்ஸின் மீது நாம் மசஹ் செய்து கொள்ளலாம். இந்த மசஹனுடைய சட்டம் எப்போது முறியும் என்று சொன்னால், எப்போது நாம் சாக்ஸை கலட்டுகின்றோமோ அப்போது இந்த மசஹனுடைய சட்டம் முறிந்துவிடும். உள்ளூர்வாசியாக இருக்கும்போது ஒரு நாளுக்கு மேலாக என்ன செய்யக்கூடாது, மசகு செய்யக்கூடாது. வெளியூர் வாசியாக இருக்கும் பட்சத்தில் 3 நாட்களுக்கு அதிகமாக மசகு செய்யக்கூடாது. அப்போதும் இந்த சட்டம் வலுவிழந்து விடும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். இந்த குளிர்காலத்தில் பொதுவாக நாம் முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றது. முகத்தை என்ன செய்வோம், மூடிக்கொள்வோம். தொழுகையில் முகத்தை மூடலாமா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்திருக்கின்றார்கள். தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, முகத்தை மூடிக்கொள்ள கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னும் நிறைய செய்திகள், நிறைய சட்டங்கள், தயமத்தினுடைய சட்டங்கள், உதுவினுடைய சட்டங்கள் நிறைய இருக்கின்றது. வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து அதை சரியான முறையில் பின்பற்றி தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.